நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்மளோட டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல நிறைய டிப்ஸ் வந்து இருக்கும் யூஸ்ஃபுல்லாக. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னடா பேக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாதத்தை வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சைட்ல தக்காளி சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தேன். சரி இட்லி வந்து ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரேக்ஃபாஸ்டா எடுத்தாலும் சரி லஞ்சா எடுத்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டைம் போயிருந்ததா அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையே வந்து பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளான தக்காளி சட்னி வந்து பண்ணியிருந்தேன். சும்மா பூண்டு, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சோம் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து லேட்டா தான் இருந்துச்சாங்க. எந்திரிச்சதும் காஃபி வந்து கேட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டேன் இடையில பண்ணிட்டே இருக்கும்போது. பாருங்க இது நல்லா வந்து இறங்கிருச்சு இல்லையா. இதை வந்து கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளான வேலை ரெடி ஆயிரும். நல்லாவும் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாதம் இந்த சைடு வந்து வெந்துருச்சு. அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு தான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று தான் தோசை மாவு தான் ஆயிடுச்சு. இன்னைக்காவது ஒழுங்கா இது பண்ணணும்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பவுல வந்து பாருங்க அப்படியே திருவோடு மாதிரியே இருக்கும். ஆனா அழகா இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க எப்படி எல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஆனா திருவோடு மாதிரியே தான் இருக்கும். அழகா இருக்கும் இந்த கலருக்கும் அதுக்கும். எனக்கு நிறைய டைம் அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா சரி இட்லியை ஊத்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துணி யூஸ் பண்ணாம இட்லி ஊத்தினா ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நம்ம இட்லி சாப்பிடறதே எதுக்கு, நம்ம ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணாம அவுச்சு அதை ஒரு ஆரோக்கியமா சாப்பிடணுன்றதுக்காக. அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்ல. சும்மா அந்த தட்டை வந்து லைட்டா நினைச்சிட்டு நம்ம எப்பவும் போல இட்லியை வந்து ஊத்தி வச்சிடலாம். மாவு புளிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க கரெக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பா வந்து வரும். எப்பவும் போல லைட்டா தண்ணி சூட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல உள்ள வச்சிருவோம் இல்லையா. உள்ள வச்சு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் 10 நிமிஷம். எப்பவும் உங்களோட இட்லி பாத்திரம் எவ்வளவு வேகுமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில சரி தக்காளியும் நல்லா அந்த தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருந்ததும் ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த சட்னி. ஏன்னா வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா. பாருங்களேன் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு. சிம்பிள் தான் பட் வந்து இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சரி பாலும் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். நாங்க வந்து நார்மலா மதர் டெய்ரி கவு மில்க் தான் வந்து யூஸ் பண்றோம். ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனாலதான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல எப்பவும் போல குத்தி பார்த்து வெந்திருக்கா வேகலையான்னு வந்து பார்த்தாச்சு. வெந்துருச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எப்படி நல்லா எடுக்க வருமான்ட்டு நிறைய பேருக்கு என்ன அப்ளை பண்ணலையே நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி பைப்ல வந்து பின் சைடு வந்து காமிங்க. ஒரு தடவை காமிச்சிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்பூன்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பரா வந்து வெளில வரும். ஏன்னா தண்ணியில வந்து பின் சைடுல லைட்டா காமிச்சிட்டா போதும். பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து வெளில வருது. எந்த ஒரு ஆயிலுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் அந்த பாத்திரத்தை ஈரப்படுத்திட்டு நான் வந்து இட்லி ஊத்தி வச்சேன். இது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்லி சாப்பிடுறது ஆயில் யூஸ் பண்ணாம சாப்பிடணுன்றதுக்காக அதுதான் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸே இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நல்லா அழகா எடுத்துக்கிட்டே வரும். அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாலும் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்னா அடுத்தடுத்த வேலைகளை இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வேலையை வந்து முடிக்க முடியும். அப்புறம் இங்க பாருங்களேன் அதே மாதிரி இட்லி எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி தான் வந்து ஊத்தி வைக்கிறேன். வேற என்ன எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணல. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் தண்ணியில கூட நனைச்சுக்கோங்க அவ்வளவுதான். உங்களுக்கு சூப்பரா வந்து இட்லி எடுக்க வரும். எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இட்லியை வச்சு சட்னியை வச்சு பேக் பண்ணிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. சம்டைம் இன்னும் அதிகமாலாம் வைப்பேன். இன்னைக்கு வந்து கம்மியா தான் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். அவருக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து கோதுமையும் ராகி சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து நைட்டு சுட்டிருந்தேன். அது வந்து பேலன்ஸ் இருந்தது. அதுவும் நல்லா ஹாட் பாட்டில தானே இருந்தது. நல்லா சாஃப்டாவே இருந்தது. சரின்னா ஹஸ்பண்ட்க்கு இதையே கொடுத்துடலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எப்பயும் பிரெட் தான் வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நைட் அரைச்ச வெங்காய சட்னி காலைல அரைச்ச இப்போ தக்காளி சட்னி இருந்துச்சு. அதை வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே சாப்பிட்டதும் அவங்க வந்து காஃபி வந்து கண்டிப்பா வந்து குடிப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே. அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாவும் இருந்தாதான் வந்து பிடிக்கும். அம்மாச்சிக்கு பிரேக்ஃபாஸ்ட் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து குவிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து விளக்கிட்டுதான் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது கடந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே எரிச்சலாவே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டேன். இந்த சைடு நல்லா வந்து பாட்டு போட்டு விட்டுட்டேன். நமக்கு பிடிச்ச பாட்டை வந்து கேட்டுட்டே நல்லா வைப் பண்ணிட்டே நம்ம வந்து ஏதோ வேலைகள் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஜாலியா வந்து பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த அண்ணா சாங்லாம்
சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜிக்கு வரும். அதுவும் இந்த சாங்லாம் பாத்தீங்கன்னா எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் அப்படி கனெக்ட் ஆகும் இந்த சாங். சோ அது அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் வந்து பாத்துக்கிட்டே வந்து பாத்திரத்தை ஃபுல்லா கழுவி முடிச்சுட்டு இங்க பாருங்க கம்ப்ளீட்டா கிச்சனையும் ஓரளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு. அடுப்பு எல்லாம் தொடச்சு விட்டு அந்த ஏரியா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தாதான் அடுத்து ஏதாவது மதிய லஞ்சுக்கு ஏதோ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், இல்லாட்டினா எரிச்சலா இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீர்னி பழம் இருந்ததா அது வந்து ஜூஸ் பண்ணி அம்மாச்சி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அதுல பாருங்களேன் நல்லா பழமா இருந்தது. 2.5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க இங்க. பரவாயில்ல நல்லா கிடைக்குது. சோ அதனால நல்ல பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அதுல வந்து பால் சேர்த்து அம்மாச்சிக்கு வந்து அடிச்சு கொடுத்தேன். எந்த இனிப்புமே சேர்க்கல. அந்த பழத்துல உள்ள இனிப்பே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தது. எவ்வளவு ஸ்மூத்தி மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. இந்த கப்ல வந்து ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி கொண்டு போய் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 அரையாம இருந்தது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கிறது ஜூசர் இல்லையா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது குடிக்கும் போது அப்படியே லைட்டா கடிச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொண்டு போய் அமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துதான் குளிச்சு நல்லா வந்து ஃப்ரெஷ் அப் ஆனேன். இன்னைக்கு வந்து தலைலாம் குளிக்கல. 2 டேஸ் முன்னாடி தான் வந்து குளிச்சேன்னா அதனால வந்து தலைவலி வந்துடும். அதனால வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தலை எல்லாமே பின்னி போட்டுட்டேன். மேக்சிமம் இந்த மாதிரி பின்னி போட்டுருவேன். தலை குளிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருவேன். அது வந்து பாத்தீங்கன்னா சிக்கு அடைஞ்சு போயிடும். பெட் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டேன். சோ அதனால இன்னைக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணல. என்னோட பையனை பாருங்களேன் கடாய் எல்லாமே தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அதுல வந்து காரெல்லாம் போட்டு அங்க பாருங்களேன் இது வந்து காரோட ஹேண்ட் பார் மாதிரியும் அது மாதிரி பாருங்களேன் பிரேக் மாதிரியும் அழகா வந்து ஹேண்டில் பண்றான் பாருங்க. இந்த வயசுல எவ்வளவு ஒரு கிரியேட்டிவ் பாருங்க. அதுக்கப்புறம் சரி பூஜை சாமான நேத்தே விளக்கணும்னு நினைச்சேன், டைம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்பயும் விளக்க கூடாதுதான். அப்புறம் என்ன பண்றது ரொம்ப இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விளக்குனேன். வீதா பவுடர் யூஸ் பண்ணி விளக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி டெல்லியில வந்து எனக்கு கிடைக்கல. அப்புறம் தமிழ் கடையில வந்து கேட்டு பார்த்தோமா, அப்புறம் அங்கதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரே இதுல அழுத்துலயே ஒரு நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அது நம்ம ஊர்ல இதுதானே பயன்படுத்துவோம், இங்க கிடைக்கலனே நான் நினைச்சிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க வாங்கியாச்சு. வாங்கி நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரா சிம்பிளாவும் இருக்குது. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க சொன்னதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் சிஸ்டர். நல்லா பளிச்சுன்னு ரொம்ப சிம்பிளா இருந்தது. பளிச்சுன்னு வந்து பண்ணியாச்சு. விளக்கு எல்லாமே கழுவி எடுத்துட்டேன்னா அதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கூழ் வந்து கிண்டலாம் அன்னைக்கு சாமிக்கு பிரசாதமா. ஏன்னா அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுல வந்த மாதிரி சொன்னாங்க, கூழ் வந்து காட்டுச்சுமா அதனால சாமிக்கு வந்து வச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. சும்மா வந்து தண்ணியில வந்து கேப்பமாவை நல்லா கரைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம. அதுக்கப்புறமா அடுப்பை பத்த வச்சு நம்ம வந்து கூழ் மாதிரி நல்லா கிண்டணும், கெட்டியாகும். அவ்வளவுதான். வீட்லயே ஏதாவது ஒரு பிரசாதம் நாங்க வந்து வாரத்துக்கு ஒருக்கா எப்படியாவது சாமிகள் வந்து நிறைய சிலைகள் வந்து வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல. அப்படிங்கும்போது நான் வந்து கண்டிப்பா ஏதாவது பிரசாதம் வச்சிருவோம். அதனால இந்த வாரம் வந்து கேப்ப கூழ் வந்து பண்ணியாச்சு. பாருங்களேன் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே தயிர் போட்டு அதை ஆற வச்சுட்டு தயிர் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கடைச்சு எடுத்துக்கலாம். கரைச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான கூழ் வந்து ரெடி ஆயிடும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல வந்து தனியா எடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் இதே வந்து லஞ்சுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மாச்சி வந்து இந்த வெயில் காலத்துல எல்லாம் கூழ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு மட்டும் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து அதை எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அம்மாச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்பக்கூழ் கூட மிளகா வத்தல் அப்புறம் மிதக்கு வத்தல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வறுத்து ஆல்ரெடி வச்சிருந்தேன்னா அதையே கொடுத்துட்டேன். அதையே வச்சுட்டேன். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா கூழுக்கு. அதனால அவங்களுக்கு தனியா அதை வந்து பேக் எடுத்து வச்சுனா புயல் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூழ் அப்புறம் வெக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டு மாடிக்கு வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா மாடியில தானே சாமி ரூம் இருக்குது. அதனால என்னோட பையன் தான் இந்த வீடியோ எடுத்தான். கொஞ்சம் ஆட்டி தான் எடுத்திருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு ட்ரை பண்றான் பாருங்க, அதுவே பெரிய விஷயம் இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல் ரூம்ல வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வந்து போனேன். பூ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் பறிச்சும் வச்சிருந்தேன், நேத்து உள்ளது முந்தானத்து உள்ளதெல்லாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மல்லிகைப்பூ வந்து பாருங்களேன் பெரிய பெரிய பூவா இருக்கு. ரோஸ் வந்து வரத்து வந்து கம்மியாயிடுச்சு. ஆனா இந்த மல்லிகைப்பூ வந்து நல்லாவே பூக்குது. சரியான வெயில் காலையில எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு மட்டும் பாருங்க. பயங்கர வெயிலா வந்து இருக்குது. எப்படியோ பறிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. நிறைய பேர் நினைப்பீங்க எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க சிஸ்டர் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ்க்கு. நான் வந்து பாருங்களேன் என்னோட மாடி பாருங்க 3 அடுக்கு மாடி. இதுல ஒரு
10-15 தடவை டெய்லியும் நான் ஏறி இறங்கிடுவேன். வீட்டு வேலைகளுமே பாத்தீங்கன்னா துடைக்கிறது இதெல்லாமே உட்காந்துதான் துடைப்பேன். மாப்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எல்லா என்னோட வீட்டு வேலைகளே நான் ஒரு எக்ஸசைஸா எடுத்து பண்ணும்போது எனக்கு அது எக்ஸசைஸ் வந்து தனியா வந்து தேவைப்படல. சோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. நம்ம வீடும் நல்லா கிளீன் ஆன மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்து சாமி கும்பிட்டாச்சு. நல்லா சூடம் காமிச்சு ஊதுபத்தி காமிச்சு எப்பவும் போல தனியா மோந்து வச்சு மனசு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. நீங்க வெள்ளிக்கிழமை எந்த டைம்ல வந்து சாமி கும்பிடுங்க நான் பெரும்பாலும் ஆழையிலே வந்து முடிச்சிருவேன் சாமி கும்பிட்டு. அதுக்கப்புறம் துணி எல்லாமே காலையிலே வந்து மிஷின்ல போட்டு விட்டுருந்தேன். அதை எல்லாமே எடுத்து காய போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இந்த மிஷின்ல என்னன்னா ஒண்ணு ஒன்னா எல்லாமே சுருண்டுகிட்டு சிக்கிக்கிட்டோம். அதெல்லாமே தனித்தனியா பிரிச்சு எடுத்து கொண்டு போய் காய போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்புறம் மாடியில போயிட்டு கீழே எல்லாம் விழுகும், சிக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதனால மிஷின்லயே நான் வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் போயிட்டு சின்ன துணி எல்லாமே ஸ்டாண்டுல போட்டுட்டு பெரிய துணி எல்லாமே குழியில வந்து போட்டு விடுவேன். நல்லா காய போட்டாச்சு. ஒரு 5-10 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுது. ஏன்னா மிஷின்ல வேற போடுறோம் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளி வறண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப தூசி காத்தடிக்குதா பாருங்களேன், எவ்வளவு மண்ணுன்னு பாருங்க. அதை தண்ணியை விட்டு கழுவி விட்டுட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எனக்கு டைம் கேத்தாப்புல இந்த மாதிரி கழுவி விட்டுருவேன். மேல கழுவி விட்டா கீழே தண்ணி வந்துடும். அப்புறம் கீழேயே அந்த மாதிரி கழுவி விட்டுட்டு இருந்தேன். இங்க செடியெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கோம், அதோட மண்ணும் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் நல்ல காத்தடிக்குது இல்லையா, நம்ம மேல ரோட்டு மேல இருக்கிறோம், வீடு பயங்கரமா வந்து இருக்கு பாருங்களேன். நீட்டா வந்து கழுவி விட்டுச்சு. இது ஏன் அப்படி கரை மாதிரி இருக்குன்னா இங்க ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணும், அதான் அப்படி ஆயிடுச்சு. லோக்கல் ஸ்டிக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரியா பிடிச்சிக்கிச்சு, அதை எப்படியாவது எடுக்கணும். மேலையும் கீழே ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பாதி வேலை நல்லா முடிச்சிட்டோம். இந்த சுத்தமா இருந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்கு ஒரு சூப்பரா இருக்கும். அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் போய் கொடுத்துட்டு வந்தேனா, கூழையும் அந்த வத்தலையும். அப்ப வந்து அம்மாச்சி வந்து ராஜ்மா பயிர் வந்து அவிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் குடுங்க மச்சின்னு வாங்கிட்டு வந்துட்டு சாதம் வந்து நம்ம வடிச்சிருந்தோம் இல்லையா. சோ நமக்கு வந்து என்னடா பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ராஜ்மா பயிரை பார்த்தோன்னே சரி ஒரு ஹெல்தியான ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் வரமிளகாய் வந்து சின்ன சின்னதா வந்து பிச்சு போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். சும்மா தாளிச்சு வந்து சாப்பிட்ற மாதிரி தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வேக வச்ச ராஜ்மா பயிர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்தோம்னா அந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற மசாலாலாம் சேர்க்க போறது கிடையாது. ஏன்னா அந்த வரமிளகாவே அதுக்கான காரம் வந்து போதும். தேவைன்னா நம்ம மிளகு தூள் இல்லைன்னா வேற ஏதாவது மசாலா தேவைனாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு கிளறணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ராஜ்மா ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடும். ரைஸ் வந்து கம்மியா சேர்த்துட்டு இந்த பயிர் வந்து அதிகமா இருந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்து நமக்கு வந்து இருக்கும். சாதம் நல்லா உதிரியா இருந்துச்சுன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கும். அந்த பூண்டோட மனத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த எல்லா வீடியோவும் பாருங்க, அது அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காவும் வந்து கட் பண்ணியாச்சு. இதுல வந்து ஒரு ஃபைபரையும் ஆனியாச்சு, புரோட்டீன் ஃபைபர். சூப்பரான ஃபுட் இல்லையா, சூப்பரான ஒரு லஞ்சு. ஏன்னா இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து கலோரிஸும் ரொம்ப கம்மியா இருக்கு, எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். நானும் லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தூங்குறதுக்காக அவர் வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு பாருங்க பெட்ஷீட் எல்லாமே விட்டான். சின்ன பையன் விளையாண்டுட்டே அப்புறம் வந்து தூங்கிட்டான். பெரிய எனக்கு தூக்கம் வரல, வந்து அங்கிட்ட விளையாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் காயப்பட்ட துணி அவ்வளோ சீக்கிரமா காஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோ வெயில் வந்து அடிக்குது. டெல்லியில வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, வெளியில ரொம்ப போகாதீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 45 டிகிரின்றது எவ்வளவு பாருங்க இருக்குன்னு. இப்பவே அடுத்த மாசம்லாம் ரொம்ப அதிகமாயிரும். இப்படிதான் இன்னைக்கு டே வந்து போச்சு. இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி.